Chick shampoo-வில் உள்ளது flaxseed protein மற்றும் black tea. கூந்தலை ஆக்கிடும் 2x stronger மற்றும் shiny black. Chick strong and black shampoo கூந்தலுக்கான protein therapy. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. டோட்டலா யூனிட் என்ன டெக்னீஷியன் சுத்தமா தெரியாது. மாஸ்டர் என்ன சொல்றாரோ, டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை ஆடிட்டு ஜாலியா இந்த மாதிரி அப்படிதான் டிராவல் ஆயிட்டு இருந்தது. புவர் ஃபேமிலி, சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி புவர் ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த குண்டு குண்டா இருக்கிறவங்களோட நாங்க போய் ஒட்டவே முடியாது, எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அந்த படத்துக்கு நீ அசிஸ்டண்டா போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. அசிஸ்டன்ட் என்னன்னே தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாது, தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, ஆடிடணும், அதுதான் ஆசை எனக்கு. டான்ஸ் ஆட சொல்லணும், ஆடணும். பைத்தியக்காரத்தனமான ஒரு வெரி டான்ஸ். நானும் ஒர்க் பண்ணிட்டே எனக்கு அழகியா வருது. எங்க அம்மா விட்டு வந்துட்டு எனக்கு அம்மா விட்டு வந்து என்னை ஏன் இப்படி வந்து மாச கணக்குல அனுப்ப மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு அழுகுறேன் நான். ரொம்ப பேச மாட்டாங்க சார், தீராஜன் சார். அந்த படத்துல பண்ண அந்த வசனம், அந்த பாட்டு, அந்த எழுதுனது, மியூசிக்கு, அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே சார் தானே. பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து ஆடணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்தா என்னன்னா, ஹீரோ இருந்தானா ஹீரோ ரைட்டு லெஃப்ட் நிக்க வைப்பாங்க. ஸோ ஃப்ரேம்ல நல்லா தெரியும். அந்த ஒரு ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட் ரோக்கு வரணும்னு. ராத்திரி பகல் ஷூட்டிங் நடக்கும். ஆமா, காலையில இருந்து மறுநாள் காலையில கூட பேக்கப் ஆகும். நாங்க முழிச்சிருந்து போவோம், சாப்பிடுவோம், எங்கேயாவது பெஞ்சு கிஞ்சு அடியிலெல்லாம் இறந்து தூங்குவோம், ஷாட்டுக்குன்னா ஓடுவோம், 12 மணிக்கு எழுப்பினாலும் ஆடுவோம், 1 மணிக்கு சொன்னாலும் ஆடுவோம். இந்த மாதிரி விடிய ஆட சொன்னா கூட ஆடிக்கினே இருக்கும். அப்போ உள்ள சினிமாவுக்கும் இப்ப கரண்ட்ல இருக்கிற சினிமாவுக்கும் என்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து? நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. நேரில் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜராத் தெமான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டான்ஸ் மாஸ்டர் விஜயலட்சுமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க மேம்? யா, ஐ எம் குட். ஐ எம் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். மேம், டான்ஸ் மாஸ்டர் விஜயலட்சுமி மேம் எங்களுக்கு அப்படிதான் அவங்கள தெரியும். பட் இந்த டான்ஸ் மாஸ்டர் விஜயலட்சுமி மேம்க்கு டான்ஸ் மேலே எப்போ வந்து பயங்கர ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், நம்ம ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகலாம், நம்ம வந்து டான்ஸ் பண்ணலாம், இப்படிலாம் ஒரு ஆர்வம் வந்ததுக்கு ஒரு வயசு ஒன்று இருந்திருக்கும், ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல மேம், அது எங்கே பிச் ஆகி நம்ம இப்படி ஆகலாம்னு எங்கே தோணி அந்த ட்ராவல் ஜேர்னி எங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. பட் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, நோ பேக்ரவுண்ட். பட் தனியாக போராடி தான் நான் வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி பிரச்சனை தான், மணி ஃபேமிலி. அப்பா இல்லை, ஸோ அப்பா இல்லைனால அம்மா, மதர் அண்ட் சிஸ்டர், பிரதர், ரொம்ப புவர் ஃபேமிலி. அது அப்படி இருக்கும்போது எனக்கு படிப்பு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எங்களுடைய அப்போதைக்கு சினிமா தான் வந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் பேக்ரவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. மதர் வந்து ஆந்திராலேருந்து வந்தவங்க, படித்தவங்க யாரும் கிடையாது, அதுவும் கிடையாது. சினிமா வந்து அப்போ சினிமாவில் போனால் நம்மளுக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதில் தெரியாமல் வந்தது தான் இது. குழந்தைங்களுக்குன்னு ஒரு குரூப் சாங் இருக்கும். ஒரு குழந்தைக்கு அந்த ஏதாவது ஒரு ஸ்ரீதேவியோ இல்லை ரோஜா ரம்னியோ, அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஒரு பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அங்கே ஒரு சாங்கு அப்போல்லாம் வந்து இருக்கும். அந்த சாங் வந்து பசங்கள்லாம் குரூப் ஆடுவாங்க, அப்போ ஜாலியாக அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆனது. அந்த கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க, வந்து குழந்தைங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அப்போ அது நம்மளுக்கு பார்க்குறது புதுசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். டோட்டலாகவே என்னென்னவே தெரியாது. கேமரா, டோட்டலாக யூனிட்டு என்ன டெக்னீஷியன் சுத்தமாக தெரியாது. மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஆடிட்டு ஜாலியாக இந்த மாதிரி அப்படிதான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அப்படிதான் வந்து இந்த சின்ன வயசுல அந்த குரூப் ஆடும்போது அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் எங்களை வந்து இந்த தூரம் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ பெரிய பெரிய அப்போல்லாம் டான்ஸஸ் இருப்பாங்க. அப்போது டான்ஸஸ் எப்படி இருப்பாங்கன்னா,
ரொம்ப ஃபேட்டா குண்டா இருப்பாங்க, மூஞ்சி அழகா இருக்கும். ஆனா வந்து ஆளுங்கள்ல ஃபேட் ஃபேட்டா இருப்பாங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து குட்டி ஒல்லி ஒல்லியா 15 வயசுல, இந்த 14 வயசுல, 13 வயசுல எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா, புவர் ஃபேமிலி, சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி புவர் ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த குண்டு குண்டா இருக்கிறவங்களோட நாங்க போய் ஒட்டவே முடியாது, எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆசை போய் குரூப் ஆடணும், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆசை. ஸோ நான் தான் அந்த ஃபீல்டில் இறங்கினேன், ரொம்ப போராடி தனியாக நான் தான் இறங்கினேன் இந்த ஃபீல்டில். அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஒரு 8th ஸ்டாண்டர்டு முடிக்க போகிற நேரத்தில். மேம் அந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி அந்த ஒரு என்ட்ரி சினிமாக்குள்ள? நான் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டேன். மெச்சூர்ட் ஆகி ஒரு பெரிய பொண்ணு மாதிரி எல்லாம் தெரியணும், எல்லாரோடையும் போய் ஷூட்டிங்ஸ் எல்லாம் போகணும் நிறையா, ரொம்ப அந்த மாதிரி ஆர்வம் ஜாஸ்தி. டான்ஸ்னா ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்தது. அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து தபலா வாசிட்டே சொல்லி கொடுப்பாரு அவர். ஸோ அங்கே போய் கற்றுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசில். ஸோ அந்த கற்றுக்கின டான்ஸ் தான், நான் ப்ராப்பராக எதுவும் கற்றுக்கல, அப்போ கற்றுக்கினது தான். ஸோ அதுலேருந்து அப்படியே ட்ராவல். எனக்கு கொஞ்சம் டான்ஸ் தெரியும், பெருசாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து ஒரு தலையராங்கன்ற படத்துக்கு ஸ்ரீதர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், மலையாள மாஸ்டர் அவர். ஸோ அவர் வந்து என்னை வந்து கேட்டிருக்காரு, ஒரு அசிஸ்டண்ட் வேணும் எனக்கு அந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் மூலியமா ஒரு ஏஜென்ட் வந்து அவர் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இருக்கு, வந்து ஷூட்டிங் இருக்கு உனக்கு, நீ அசிஸ்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. அசிஸ்டண்ட்டானே என்னன்னே தெரியாது, அப்போ எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, ஆடிடணும், அதுதான் ஆசை எனக்கு. டான்ஸ் ஆட சொல்லணும், ஆடணும். பைத்தியக்காரத்தனமான ஒரு வெரி டான்ஸ். என்ன மேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எப்படி? அது என்னவோ தெரியாது, அந்த டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து சரின்ட்டு போயிட்டேன். மாயவரம் ஷூட்டிங், மாயவரத்தில் ஷூட்டிங் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே ராபர்ட் ராஜசேகர் டைரக்டர்ஸ் வந்துட்டு, அப்போது சின்ன அந்த 14 வயசு அந்த 15 வயசு அந்த இதில் இருக்க மாட்டேன், ஹைட்டு ஜாஸ்தி. ஏதோ ஒரு காட்டன் புடவை நல்லா பெருசாக தெரியணும், பொண்ணு மாதிரி தெரியணுன்ட்டு ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு போயாச்சு. ஸோ அந்த இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு மாஸ்டர்கிட்ட பேசி சாங்கே எடுக்கல. மாஸ்டர்கிட்ட பேசி நாங்கள் இந்த படத்தில் ஃபுல்லாக இந்த விஜயை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம் சொல்லிட்டாங்க. அதாவது சீன்ஸ்க்கு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் தானே அது. அந்த மாதிரி ட்ராவல் ஆகும்போது நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்போ டெய்லி ஷூட்டிங். ஆமாம், டெய்லி கூப்பிட்டு போவாங்க, காலேஜ் நடக்க சொல்லுவாங்க, போக சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க, கிளாஸ் ரூமில் உட்கார சொல்லுவாங்க, அப்புறம் ஏதோ டைலாக் நடக்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. நானும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு, அழகாக வருது. எங்கள் அம்மா விட்டு வந்துட்டு என்னை ஏன் இப்படி வந்து மாசக்கணக்கில் நாள் கணக்கில் என்னை வந்து இப்படி வந்து என்னை வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு அழுகுறேன் நான். எத்தனை நாள் இருக்கும் மேம்? அதே போயிடுச்சுங்க, ஒரு மாசம் மேல போய்கினே இருக்குது. அது 1 மந்த்துக்கு நான் ஒரு 10-15 டேஸ்க்கு அழ ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சாங் எடுத்தாங்க. என்ன சாங்னா, அந்த ஸ்டேஜில் பாடுவார் சங்கர், மன்மதனை கட்டிக்கணும் சம்திங், ஏதோ நல்ல ஹிட் சாங் தான் அது. அந்த சாங் வந்து எடுக்கிறாங்க. அப்போ எங்களெல்லாம் என்ன ரூபா ஹீரோயின் அண்டு உஷா, ரூபா, சங்கர், ரவீந்தர், வாகை சந்திரசேகர், தியாகு சார் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் போய் அழுகுறேன், சார் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், எங்கள் அம்மா அப்பா விட்டு வந்துட்டேன் சரின்ட்டு. அங்கேருந்து அப்படியே எப்படியோ கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 டேஸ் இருந்து எகெயின் என்னை வந்து இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கூடையில கருவாடு சாங் எடுத்தாங்க. கூடையில கருவாடு நான் ஆடி இருப்பேன். கூடையில கருவாடு சாங் எடுக்கும்போது நான் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, வேதான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து தும்புவோட பேரு, நான் ரவீந்தர், அந்த சாங் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நானே மூமெண்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி நானே கம்போஸ் பண்றேன். மாஸ்டருக்கு முன்னாடி நானே கம்போஸ் பண்ணி இந்த மூமெண்ட் விஜய் ஆடுற மூமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த
அந்த Master okay ன்டாரு. அந்த ஸ்பாட்ல வந்துட்டு ஆர்வம் ஜாஸ்தி இல்ல. ஸோ அந்த பாட்டு எடுத்தாங்க, அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரவீந்தரோட ஒரு சீன் எடுத்தாங்க. நான் பண்ண மாட்டேன்னு அழுதேன். சம்திங் ஒரு டயலாக் ஒரு மாதிரி இருந்தது, நான் பண்ண மாட்டேன்னு அழுது. சினிமானா வெறும் நடிப்பு தான் தெரியல. ஸோ அதுவும் பண்ண மாட்டேன் இல்லை, என்னை சமாதானப்படுத்தி எல்லாரும் அவனா வந்துருவாங்க கும்பல. ஒரு குழந்தைக்கு சமாதானப்படுத்தும் எல்லாம் வந்து அதுவும் நடிக்க வச்சாங்க டி ராஜன் சார் எல்லாம். ஸோ அந்த மாதிரி டிராவல் ஆனதான் ஒரு தலைறாங்க. அதுலேருந்து பீக் எடுத்துருச்சு டக்கு டக்குன்னு. பீக்கு தாரா மாஸ்டர் கிட்ட அவங்க என்ன ரொம்ப பிடிச்சி போய் ஒரு சாங்ல பார்த்து அவங்கக்கிட்ட கண்டினியூவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஒன்லி குரூப் தான். ஃபர்ஸ்ட் 30 கேர்ள்ஸ், அப்புறம் வந்து 4 கேர்ள்ஸ், அப்புறம் 6 கேர்ள்ஸ், இந்த மாதிரி கம்மியா இருக்கிற கேர்ள்ஸ் இதுல எல்லாம் என்னை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி டிராவல் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே மேம். மேம் இப்ப இந்த படத்துல வந்து டி ராஜன் சார்லாம் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. எப்படின்னா நீங்க அழுகிறதுல இருந்து சமாதானப்படுத்துறது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாப்ல, அந்த டயத்துல சார் கூட உள்ள அந்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு? அதுல ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்? வந்து எப்படின்னா ரொம்ப பேச மாட்டாங்க சார், டி ராஜன் சார். ஆனா அந்த ஆர்வம் துடிப்பு ரொம்ப நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அந்த படத்துல பண்ண அந்த வசனம் அண்டு பாட்டு, அந்த எழுதுனது, மியூசிக்கு, அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே சார் தானே. ஆனா ரொம்ப அவர் இது எல்லாமே தெரியாத மாதிரி ரொம்ப இதெல்லாம் எதுவும் அவர் பண்ணல. பட் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் அங்க இருக்கிறது யாருன்னா ராபர்ட் ராஜசேகர் தான் இருப்பாங்க. ஸோ டி ராஜன் சார் ரொம்ப அமைதியா இருப்பாரு, எங்கேயோ இருப்பார் பாவம். வந்து டைலாக்னா வந்து அவர் எழுதின டைலாக்ஸ் சொல்லிட்டு போவாரு. உஷான்னா ரொம்ப பிடிக்கும் அவரு. அப்ப அங்கேயும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உஷா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அங்கேயும் அவர் உஷாக்கு. ஆனா அவங்க நல்ல தமிழ் அவங்க எதிரும் பாக்குறதுக்கு வந்து ஒரு லைக் சின்ன ஸ்ரீதேவி மாதிரி இருந்தாங்க. அப்போ கலர் அழகா முழு அந்த இதுலயே ரொம்ப நல்லா இருப்பாங்க உஷா. ஸோ அப்பயும் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா இப்பயுமே வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீனிங்லாம் மூணு இது ஒண்ணு போல பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப உள்ள பசங்க யாருப்பா நீ டி ராஜேந்திரமா எல்லாமே எடுத்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. ஆமா, ஏன்னா ஒரு இது இப்போ ஒரு கேட்டகரியில பெரிய ஆளாகிறதே பெரிய விஷயம். மனுஷன் எல்லாத்துலயுமே பெரிய ஆளா இருந்திருப்பாப்ல. விஷயத்துலயும் அவர் வந்து டாப்ல இருந்தாரு அப்போ. ஆனா வெளியே தெரியாது. அப்படியா? ஆமா, வெளியே தெரியாது, எங்களுக்கே தெரியாது. இப்படி ஒரு டேலண்டட் மனுஷனோட உள்ள சுத்துறோன்றது எங்களுக்கே தெரியல. அந்த 1 month டிராவல் பண்ணோம். 1 month டிராவல்ல எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் அவர் சென்னை நாங்கெல்லாம் அந்த படம் முடிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் டி ராஜன் ஒரு ட்ரீமோட அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒருதலை ராகம். அதுக்கப்புறம் அவர் இங்க சென்னை வந்து எங்கேயே போயிட்டாரு. அங்க வச்சு அந்த ஒரு ஃபயர் தான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கு. ஃபயர் தான். ஓகே மேம். மேம் விஜயலட்சுமி மேம் வந்து நான் இப்போ நீங்க பேசும்போது என்கிட்ட சொல்லும் போது என்னன்னா, நான் சிங்கிளா ஒரு பேக்ரவுண்டே இல்லாம வந்தேன், சினிமாக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சாதனை மேம். ஆனா சிங்கிளா இவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? என்ட்ரி ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அதாவது அப்ப இருந்த டான்சஸ் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ரொம்ப ஃபேட்டா குண்டு குண்டா அவங்களோட எங்களை உள்ள இன்செட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுல நான் வந்து போராடி எப்படியாவது அவங்களோட நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துடணும். அதாவது பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்தேன் நான், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு வந்து ஆடணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்தா என்னன்னா, ஹீரோ இருந்தானா ஹீரோ ரைட்டு லெஃப்ட் நிக்க வைப்பாங்க. ஸோ ஃப்ரேம்ல நல்லா தெரியும். அந்த ஒரு ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வரணும்னு. ஆனா வந்து நான் எப்படியும் நான் வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்ச், அதாவது அவங்களுக்கு நான் வந்து அந்த லாஸ்ட்ல இருந்தாலும் இந்த பொண்ணு நல்லா ஆடுது அப்படி அந்த லெவலுக்கு போராடி டான்ஸ். ஆமா, ராத்திரி பகல் ஷூட்டிங் நடக்குங்க. ஆமா, காலையில இருந்து மறுநாள் காலையில கூட பேக்கப் ஆகும். நாங்க முழிச்சிருந்து போவோம், சாப்பிடுவோம், எங்கேயாவது பெஞ்சு கிஞ்சு அடியில எல்லாம் இறந்து தூங்குவோம், ஷாட்டுக்குன்னா ஓடுவோம், 12 மணிக்கு எழுப்பினாலும் ஆடுவோம், 1 மணிக்கு சொன்னாலும் ஆடுவோம். இந்த மாதிரி விடிய ஆட சொன்னா கூட ஆடிக்கினே இருக்கும். ஆமா, இப்ப இல்ல. இப்பெல்லாம் வந்து ஒரு 6 மணி ஆனா அது வரைக்கும் ஒரு கால் ஷீட்டா பேமெண்ட், 6 மணிலேருந்து 2 மணிக்கு வேணா ஒரு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும், 2 மணிலேருந்து 6 மணி ஆனா ஒரு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். எங்களுக்கு அப்படியே காலையிலேருந்து மறுநாள் காலையில வரைக்கும் ஆனா கூட ஒரே பேமெண்ட் தான். அப்படியா? ஆமா, அப்பெல்லாம் ஒரே பேமெண்ட். ஓகே, இப்ப இது நீங்க இப்ப சொன்னதுனால அப்ப உள்ள சினிமாக்கும் இப்ப கரண்ட்ல இருக்கிற சினிமாக்கும் என்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து? நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆமா, அப்போ செட்டு உள்ள போனாலே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். கேமரா கிட்டேயே கேமராமேன் சுத்தி கேமரா அசிஸ்டன்ஸே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது இல்லாம லைட்மேன்ஸ் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அப்போ ஹீரோ சைடு வந்து அவர் அசிஸ்டன்ஸ், அது அம்மா குடும்பம் அவங்க வருவாங்க, ஹீரோயினுக்கு ஒரு குடும்பம் வரும்.
அது மாதிரி நாங்கள் ஒரு 30 பேர் 25 பேர் உள்ளே இருப்போம். ஸோ எங்களுக்கு உண்டான அசிஸ்டன்ஸ் அவங்களாம் உள்ளே இருப்பாங்க, மேக்கப் மேன்ஸ் இருப்பாங்க, காஸ்டியூமர்ஸ் இருப்பாங்க, அண்டு இவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க. எல்லாம் வந்து ஒரு உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஆமாம், இங்கே இருந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டூடியோஸ் தானே. அப்போ விஜயா ஸ்டுடியோ டு வாகினி ஸ்டுடியோ, வாகினி விஜயா கார்டன் 3 ஸ்டுடியோ இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் ஏவிஎம், அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 3 ஸ்டுடியோ இருந்தது. அங்கேருந்து நேராக போனால் அப் டு சாரதா ஸ்டுடியோ, என்னென்ன அருணாச்சலம் ஸ்டுடியோ, நிறைய ஸ்டுடியோஸ். ஆமாம், எல்லா லாங்குவேஜும் இங்கே தான், சென்னையில் தான். இதானே மேம் ஸ்பாட்டு சினிமாவுக்கு நம்மளுக்கு சென்னை தானே மேம். அதனால தான் ஊர்ல இருந்து வர்றவங்க சென்னைக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு வருவாங்க, எங்களுக்குள்ள சென்னைக்கு வருவாங்க சினிமாவில் நடி. ஆனா இப்போ யாருமே கண்டுபிடிக்க முடியல எங்க மூவி ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ பூஜை போடுறாங்க. ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியுதோ இப்படியோட படம் பூஜை போட்டு படம் வந்து வெளியே வருதுன்னு. ஆனா அப்போ தெரிஞ்சிடும், ஏன்னா ஆஃபீஸஸ் இருக்கும். அப்போல்லாம் எங்கெங்க ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும், என்ன மூவி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியும். எல்லாமே வந்து ஓப்பன் இருந்தது. இப்போ எதுவுமே தெரியறது இல்ல. ஆமா, ஏன்னா அந்த டயத்துல வந்து இந்த அளவுக்கு மீடியாவும் டெலிவிஷன்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து இருக்கிறதுனால ஈஸியா வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க ஈஸியா வந்து அவங்கள வந்து அணுகிடுறாங்க, பாத்துடுறாங்க. நீங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, அப்போ இருக்கிற லெஜண்ட்ஸோடலாம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ரஜினி சாரோட, கமல் சார் ஆகட்டும், அந்த மோகன்லால் சார் ஆகட்டும், மம்மட்டி சார் ஆகட்டும், அந்த சுரேஷ் சார் ஆகட்டும், சிரஞ்சீவில இருந்த பாலகிருஷ்ணா சார், வெங்கடேஷ், அப்போ இருந்த கன்னடத்தில் ராஜ்குமார் சார், ராஜ்குமார் சன்ஸ் அவங்க, சிவராஜ்குமார். இப்படி மலையாளம் போனால் அங்கே ஒரு ஸ்டார்ஸு, தெலுங்கு போனால் ஸ்டார்ஸு, இங்கே வந்தால் ஸ்டார்ஸ். இந்த உள்ளேயே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோ இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு கேமரா இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கேமரா இருக்காது, ஒன்றும் இருக்காது, செல் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு படம் பண்ணாலே ஒரு ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால அந்த லெஜண்ட்ஸோட பண்ண எதுவுமே எங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாமல் போச்சு. டிவியில் பார்க்குறதோட சரி, அது வந்தால் கூட இந்த சாங் நாங்கள் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள். எனக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம்? நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், பட் நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோவா தெரியலையே. ஏன்னா நம்மளுக்கு அந்த மெமரிஸும் அந்த ரெகக்னைசேஷனும் கரெக்டாக அதை தாண்டி வந்துட்டேன். நான் அதை தாண்டி வந்துட்டேன். இருந்தது பிகினிங்கில், அதுக்கு தாண்டி நான் வந்து ஃப்ரண்ட் ரோக்கு வந்துட்டேன். எங்களுக்காக வெயிட் பண்ணி சாங் எடுக்கிற லெவல் கூட அந்த லெவலுக்கு வந்தாச்சு. நான் தாரா மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரும்போது சேர்ந்துட்டேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து தாரா மாஸ்டர்னா ஒரு புலி, சரோஜா மாஸ்டர் புலியூர் சரோஜா மாஸ்டர், செகண்ட் புலி இவங்க தாரா மாஸ்டர். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணோன்னா அவங்க ரொம்ப பிஸி, தெலுங்குல டாப் மோஸ்ட் டான்ஸர் அவங்க. ஸோ அவங்க எந்த படம் எங்கே ஸ்டார் மூவிஸ் படம்லாம் அவங்க தான். சிரஞ்சீவி சார் படம்னா அவங்க தான். சிரஞ்சீவி சாரோட ஹீரோயின்ஸ் தான் மாறிக்கினே இருப்பாங்க. ராதா வருவாங்க, இல்லை நக்மா வருவாங்க, இல்லை ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க, ரோஜா வருவாங்க, விஜயசாந்தி வருவாங்க, சௌந்தர்யா வருவாங்க, ஆமணி வருவாங்க. இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸோடையும் நான் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கேன். எதுக்கு தெரியுங்களா? அசிஸ்டண்ட்டாக போகிறோம் இல்லைங்களா, ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக போகிறோம் இல்லையா. போகும்போது மாஸ்டர் வந்து அங்கே ஆட மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ரிஹர்சல் ஹால், அதாவது சாங்கு கொடுத்துருவாங்க. அப்போ ரிஹர்சல் ஹால் புக் பண்ணுவாங்க. ரிஹர்சல் ஹால் புக் பண்ணிவிட்டு அங்கே அந்த சாங் வந்து அப்போல்லாம் வந்து கேசட் கொடுப்பாங்க, மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் கேசட் கொடுப்பாங்க. அது வந்து இன்சர்ட் பண்ணி சிடியில் இதில் செட்டில் இன்சர்ட் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் வந்து அங்கே வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். அதாவது எதுக்கு நடக்கும்னா, இங்கே முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனால் அங்கே வந்து சீக்கிரமாக நம்ம ஷூட்டெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அங்கே போய் யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால 3 நாள் 4 நாள் கூட போகும் ஒரு பாட்டு ரிஹர்சல்ஸ். இது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆமாம், 3 நாள் 4 நாள், ஒரு வாரம் கூட போயிருக்கு ஒரு பாட்டு. ஆமாம், அந்த மாதிரி ரிஹர்சல்ஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் பணம் கிடையாது எங்களுக்கு. இப்போல்லாம் ரிஹர்சலாக பணம் கொடுக்குறாங்க, அப்போல்லாம் இல்லை. மாடு மாதிரி வளர்ப்பேன். வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் தெரியுங்களா? பனங்கல் பார்க்ல இருக்கும், அங்கதான் நடக்கும் ரிஹர்சல்ஸ். 3 நாள் 4 நாள் அதுக்கு வந்து பேமெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல. ஆனா நீங்க வந்து பண்ணி கொடுக்கணும். பண்ணணும் பண்ணி கொடுக்கணும்ல, இல்ல பண்ணணும். மாஸ்டர் வந்து எங்களை வச்சு தான் கம்போஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ நாங்க வந்து ஆன் ஸ்பாட்ல ஷூட்டிங் போனோம்னா ஹீரோ ஹீரோயினுக்கு 8 ஒரு பார் இருக்கும். ஒரு பார்னா 8 கவுண்டர் இருக்கும். 8 கவுண்டர் இருக்கும். அந்த 8 கவுண்டருக்கு அவங்க மூவ்மெண்ட் என்ன சொன்னாங்களோ நாங்க சொல்லி கொடுக்கணும்.
இவங்க கேமரா கிட்ட அது இது அவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் அங்கே போய் அவங்க சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள சவுண்ட் போட்டு 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 அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஸ்டடி ஆனதுக்கப்புறம் தான் கேமராமேன் ரிஹர்சல்ஸ் பார்ப்பார். ரிஹர்சல்ஸ் பார்க்க ட்ராலியோ இல்லை கேமராவோ ஸ்டடி வைப்பாங்களோ என்னவோ அதை வச்சு ரிஹர்சல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ரிஹர்சல்ஸ் 1 மோர் போவோம், 2 டேக்ஸ் போவோம், 3 டேக்ஸ் போவோம், 4 டேக்ஸ் ஹீரோயின் 1 மோர்னா ஹீரோ 1 மோர், ஹீரோயின் விட்டா ஹீரோயின் 1 மோர். அதிகமா 1 மோர் கேட்ட ஹீரோ யாரு மேம்? சும்மா நீங்க பாத்திருப்பீங்க, என்னப்பா இந்த மனுஷன் அடிக்கடி 1 மோர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாளப்பா. கோவிந்தா. கோவிந்தா இஸ் வெரி குட் டான்சர். ஆனா அவர் கான்ஃபிடென்ட்டே இருக்காது. அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். கோவிந்தாவோட சோலோ கூட ஆடிருக்கேன் நான். அவரோட சோலோ ஆனதுக்கு அப்புறம் அவர் நிறைய அவரோட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா தாரா மாஸ்டருக்கு போகும்போது கோவிந்தா ஹீரோவா எனக்கு நிறைய கனெக்ட் ஆனேன் அந்த சாங்குக்கு அப்புறம். ஸோ அவருக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகவே ஆகாது. 1 மோர். பட் நாங்க சொல்லுவோம், சார் ஓகே சார் நல்லா பண்ணீங்க சார், இல்ல 1 மோர். ஓகே, இப்போ ஒரு ஹீரோ சொல்லிட்டீங்களா, ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள சொல்லுங்க. 1 மோர் கேட்டது அப்படி கிடையாது, டான்ஸ் தெரியாம வந்தவங்க. ரம்பா என்ட்ரி ஆயிருக்காங்க, கௌதமி அப்படிதான் என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் பாவம், கௌதமிக்கு வாக்கு கூட வராது. அவங்களுக்கு நடந்து வான்னா எப்படி ஒரு நடிகைன்னா ஒரு நடந்து வான்னா நளினம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்படிதான் நடக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. சினிமாவுக்கு இப்படிதான் நடக்கணும். அவங்க நார்மலா கேஷுவலா எப்படி நடந்து வராங்களோ அப்படி நடந்து வந்துருவாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் டீச் பண்ணி ரொம்ப ஒரு ரவுண்ட் அடிச்சு மூவ்மெண்ட் பண்ண வரல அவங்களுக்கு. ரம்பாவுக்கு பிகினிங்ல வெரி பிகினிங். அவங்களுக்கு இப்பெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நல்ல படங்கள் பண்ண நல்லா ஷைன் ஆயிட்டாங்க. இப்ப தமிழ் ஹீரோயின்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல, தமிழ் ஹீரோஸ் பத்தி இப்ப நான் ஓகேங்களா, அதுல ஸ்டெப்ப மறுபடியும் போடுறேன், ஒன்னும் ஒரு கோஆபரேஷனே இருக்க மாட்டேங்கப்பா உனக்கு அப்படின்னா நீங்க நினைச்ச ஹீரோ யாரு மேம் தமிழ்ல? ராமராஜன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கோம், பாக்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளவுதான் போவோம். அவங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேம் எல்லாம் ஒரு இது சொல்லுங்க. அவங்க ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தாங்க, இப்ப போக அப்படி ஷைன் ஆயிட்டாங்க. சத்யராஜ் சார் எப்படின்னா, அவருக்கு டான்ஸ் வருமா வராதான் எங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. டான்ஸ் தெரிஞ்ச எங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கில்மா பண்ணி ஆடிடுவாரு, ஆடிடுவாரு. ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆடுறது. ஸ்டைல் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ஆனா மூமெண்ட்ஸ் கரெக்டா போடுவாரு, அந்த டைமிங்ல ஆடுவாரு. சிக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.